அனைவருக்கும் வணக்கம். மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்கள் கூடிய விரைவில் வர இருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் அந்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாயும், கன்னியில் புதன், சூரியன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மேசராசி சேர்ந்த நீங்கள் உங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக வழிபாடுகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், உங்களுடைய ராசிக்கான பரிகாரங்களை நாம் எப்படி மேற்கொள்வது என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் சுக்கிரன் பலமாக இருப்பதால் பண பிரச்சனை என்பது இருக்காதுங்க. ஏற்கனவே இருந்த பண பிரச்சனைகளும் கூட ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கை நிறைய பணம் புரளக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமையிருக்குதுங்க. வியாபாரிகள், தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க செய்ய இருக்கிறாரு சுக்கிர பகவான். அதே போல் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த வீண் விரைய செலவுகள் குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அவரோடு புதனும் கூடிய விரைவில் இணைகிறாரு. புதன் 7ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைவது என்பது மிகுந்த ஒரு சிறந்த பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த புதன் மற்றும் சுக்கிரனுடைய இணைவு கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க இருக்குது. இதனால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணத்தை எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதால மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. தனாதிபதி சுக்கிரன் பலம் பெற்று இருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. எனவே பொருளாதாரம், குடும்பம், உடல்நிலை, உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டுமின்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ள சனி வக்ரகதியில் இருப்பதால் ஒரு சில சமயங்கள்ல பண தட்டுப்பாடுகள் வரலாங்க. அதையும் சமாளிக்கும் ஆற்றலை சுக்கிரன் மற்றும் புதனுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான கும்பராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் தொழில் ஸ்தான அதிபதியான அவர் வக்ரகதியில் இருப்பதால தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. முக்கிய பொறுப்புகளை அவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்கும் போது உங்களுடைய மேற்பார்வை அவசியம் தேவைங்க. ஒரு சில பயணங்களில் தடைகள் ஏற்படலாம். எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கூட தேடி தரலாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்
சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசியில் சுக்கிரன் செல்ல இருக்கிறாரு. அதாவது சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க இருக்குது. அதே போல் பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வரன்கள் வாசல் தேடி வந்து மகிழ்ச்சியை தருங்க. இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் இருப்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் மேசராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. அடகு வைத்த நகைகளை மீட்க முடியுமா என்று ஏங்கி கண்டிருந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத பண வரவின் காரணமாக அடகு வைத்த நகைகளை மீட்பது மட்டுமில்லாமல் புதிதாக நகைகள் வாங்கும் யோகமும் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரனுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க. அதே போல புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவரும் சுக்கிரனோடு துலாம் ராசியில் இணைகிறாரு. அப்படி இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. எனவே பொருளாதார நிலை உச்சம் பெறுங்க. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்து தேவையான சலுகைகளை பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் தவமாய் தவம் இருந்த அந்த காலகட்டமான 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல மேசராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் தானாக கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க. கலைஞர்களுக்கு சாதகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது. பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் கொடுங்க. சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 12இல் ராகு இருப்பதால் கவனத்துடன் இருங்க. தொழிலில் வேலை சுமை சற்று அதிகரிக்குங்க. போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். நண்பர்களிடம் குறிப்பாக பெண் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால தேவையில்லாத வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 12இல் ராகு இருப்பதால் ஞாயிறு ராகு காலத்தில் விளக்கு போட்டு துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.